ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்எஸ்ஆர் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவல் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ஈவினிங் டைமில் காஃபி டீ குடிக்கிற டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து ஃபஸ்ட் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்கிறேன். இது அப்படியே நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் திக்கான அவல் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சதுக்கப்புறம் இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது வாயில் கடிப்படாது. ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தா போல் சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டோ மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு கையில் ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி எடுத்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ டிக்கி ஷேப்பில் பண்ண போகிறேன். கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதுக்கு வந்துட்டு சட்னி மாதிரியும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி சாஸும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு காரத்துக்கு தகுந்தா போல் சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த பருப்போடவே சேர்த்து வதக்கிக்கிட்டு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி வந்துட்டு நல்லா குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஒரு தாளிப்பு செய்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கடுகு சேர்த்துக்கிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்து சட்னியோடு சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு சட்னி ரெடியாக இருக்குது. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்ல மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நிறைய நம்மளோட சேனல் என்எஸ்ஆர் குக்கிங்கில் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.